வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/6/2026 ஆனி மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அரசியலில் இருப்பவர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. தனிப்பட்ட இழுபறியாக இருந்த மனத்தாங்கல்களெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் விருத்தி, உத்தியோக விருத்தி, வியாபார விருத்தி. சத்துருக்களிலிருந்து உங்களுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள், தொழில் விஷயம், உத்தியோக விஷயம், வியாபார விஷயத்தில் சங்கடங்கள், கஷ்டங்கள் கூடவே கூடாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், விரயங்கள் அதிகமாக இருப்பதும், மன அழுத்தம் அதிகமாக இருப்பதும், உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த சங்கடங்களை பேசி தீர்த்து கொள்வதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசி நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்வதும், குடும்ப உறவுகளில் கெடுத்து கொண்டு பிறகு பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்தாமல் வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபங்கள் படாமல் இருப்பதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர்
தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதையும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றங்களும் காணப்படும். புதிய அறிமுகத்தில் அற்புதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் நிச்சயமாக பெரிதாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தொழில் ரீதியாக ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெற்றுத்தரும். முக்கியமாக தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் எந்தவித கோபதாபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், உறவுக்குள்ளாக அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தொழில், வியாபாரம், செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய அறிமுகத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும், வாகனத்தில் அனுகூலங்களும் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.